ஹாய், நான் தான் சௌமியா. நான் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஜாக்கி, நோபிட்டா, நீ எப்ப பாரு திருந்தவே மாட்டியா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? டேய் மோட்டு, என்னடா மோட்டு எப்ப பார்த்தாலும் பானை வைத்தா சமோசா பத்தி பேசிக்கிட்டு இருக்க மோட்டு. வா மோட்டு, இந்த விஷயத்தை உடனே போய் சிங்கம் சார் கிட்ட சொல்லணும்டா. புறுப்புரி நகரை நம்ம 2 பேரும் எப்படியாவது காப்பாற்றணும் மோட்டு. சீக்கிரம் வந்துரு மோட்டு. சிங்கம் சார். டோரிமான் பேசினது யாரு, ப்ளீஸ் அவங்க இன்டர்வியூ பண்ணுங்க. ஜூலிக் பேசினது யாரு, அவங்க இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்லாம் போடுவாங்க. அப்ப இன்னையில இருந்து நானும் செக்ஷன் 13 ஏஜென்ட்னு சொல்றேன். ஷின்சான் வந்து 2008 தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. பார்த்தோன்னே மைண்டே ஒரு மூடே வரல. 20 எபிசோடு போனதுக்கப்புறம் போக போக தான் இந்த கேரக்டரோட ஆட்டிடியூட் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதில் வர பாட்டெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிலாம் இருக்கும் நிறைய பாட்டு. அந்த டியூன் மட்டும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் போட்டது தான் வந்து இந்த வெள்ளை கலர் ஸ்வெட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமே இந்த ஸ்வெட்டர் நீங்க போட்ட மாதிரி தான். 2007 நிறைய பென்டன் ஒரு கார்ட்டூன் பேசியிருக்கேன். கிராண்ட்பா, என்ன கிராண்ட்பா நீ ஒரு பிளம்பரா இருந்துக்கிட்டு உலகத்தை காப்பாற்றி யோசிக்கலாமா? உங்க பேரை நான் இருக்கேன். இப்ப பாருங்க, ஃபோரம்ஸ் வர வச்சு அந்த வில்கேட்ஸோட மாறுகால் மார்கை வாங்கல. ஷின்சான் 5 வயசு பையனா, பென் வந்து 10 வயசு பையன். ரெண்டுமே நல்ல ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் அமைஞ்சது. ஒரு கார்ட்டூன் வருதுன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு 10 வாய்ஸ் எடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்க அப்ரூவ்ட் ஆயிட்டீங்கன்னா 20 வருஷம் இல்லை 30 வருஷம் ஆனாலும் நீங்க மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு பேசணும். பெல்மா எங்க போய்கிட்டு இருக்க? நானும் வந்துகிட்டு இருக்கேன். மோட்டு பத்துல பாத்தீங்கன்னா, ஆஹா சமோசா, எனக்கு சமோசான்னா ரொம்ப பிடிக்குமே. டேய் பத்து மணி எங்கடா போன? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? சீக்கிரமா வாடா. பேட்ச் கெமிமாக்கி பேட்ச் வந்துட்டீங்களா? பேட்ச் சீக்கிரம் வாங்க பேட்ச். அட்டோரி இங்க தான் இருக்கேன் பேட்ச். அட்டோரி, நாங்க 2 பேரும் வந்துட்டோம். இப்போ நாங்க வந்துட்டு இருக்கோம். டிடிங் டிடிங் டிடிங். கருப்ப பூனைய பிறந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன திட்டுறாங்க. இன்பம் கொண்ட வெண்ணிலா வீச்சுதே என்னை கண்டு. உன்னை லாக் இருக்கு. உன்னை கண்டு என்னை கண்டு மௌன மொழி பேச்சுதே. அண்ணா லாகருக்கு வந்துட்டாடா அப்படின்ற மாதிரி அதை முடிப்பேன். அதாவது இப்போ எல்லாமே அந்த டயத்துல வர்றதுதான். இது யாரு? இவரோட போட்டோஸ் எல்லா அவார்ட்ஸ்ல இருக்குன்னு தெரியுமா? ஓகே, நிறைய கோவப்படுவீங்க. ஓகே, நீ எப்போ தனியா தான் இருக்கணும். தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும்தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. மிமிக்ரி. ஓ சூப்பர். எந்த வாய்ஸ் வந்தாலும் இப்ப இதே ஜாக்கி சான் எடுத்தீங்கன்னா, ஏய் ஜாக்கி எங்கடா போன? ஏண்டா அந்த ஜூலி எங்கடா போனா? அந்த மந்திரவாதி வேற இந்த மந்திரக்கல்லை எடுத்துட்டு போயிட்டா. சீக்கிரமா வாடா ஜூலி. டிஸ்னின்னா மட்டும்தான் நீங்க எதுவும் ஓனா அவன் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டான். பயங்கர QC எல்லாம் பார்த்து டெலிகாஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 வாட்டியாவது QC பார்ப்பாங்க. மியூசிக் சைடில், ரெக்கார்டிங் சைடில் எங்கேயாவது ப்ளோ வந்திருக்கா, கிளிச் வந்திருக்கா. பேர்ட்ஸ் வந்து டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க பேச போறீங்க அப்படின்னா தியேட்டருக்குள்ள ஒரு லிஸ்ட் ஓட்டிடுவாங்க. டிஸ்னி டப்பிங்னால ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத தெரியாம பேசிட்டா மறுபடியும் ஒன் மோர் 10 கரெக்ஷன் போகணும். ஆனா இப்ப நான் பேசின ஜாக்கி சான் ஆகட்டும், மோட்டு பத்லு ஆகட்டும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம். நான் அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் போவேன். இப்போ மோட்டு பத்தில் பார்த்தீங்கன்னா, ஆஹா சமோசா, எனக்கு சமோசான்னா ரொம்ப பிடிக்குமே. டேய் பத்து மணி எங்கடா போன? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? சீக்கிரமா வாடா அப்படின்னு. மோட்டு பத்லு அந்த ஜாக்கிக்கு பேசின அதே வாய்ஸ் தான், கொஞ்சம் மஃபில்டா இருக்கும். அது வந்து என்ன, எங்க போற? அவன் எங்க போய்கிட்டு இருக்கான்? நீங்க எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அந்த இது வர்றதுனால. ஆனால் அதே நேரத்தில் என்ன பிரச்சனைன்னா, நடிக்க போயாச்சுன்னா உங்களுக்கு டப்பிங் பேசும்போது வாய்ஸ் மட்டும் தான் நடிக்குது. நீங்கள் நடிக்க போனீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். வாய்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அது ஃபைனலாக டப்பிங்கில் மாடுலேஷன் பார்த்துக்கலாம். ஆனால் நடிக்க போங்க சூப்பர் அப்படின்ட்டீங்க, ஆனால் ஃபேஸில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸுக்கு தகுந்த இது ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம நடிக்கிறதுல அது ரொம்ப கஷ்டம். அங்கே நடிக்க போனால் நீங்கள் ஃபேஸை மட்டும்தான் முதல்ல ரியாக்ஷன் காட்டணும். நிஞ்சா டோரியில் ஒரு கீயோன்னு ஒரு பூனை வரும். அந்த பூனைக்கு தான் முதல்ல வாய்ஸ் கொடுத்தேன். சரி, ஒரு நாள் அவங்க அப்பாவு கேரக்டர் பேசுகிறவர் வராமல் போயிட்டார். உடனே அந்த அப்பா கேரக்டர் பேசுகிறவருக்கும் நான் அப்படியே கொடுத்தேன். 2க்கும் வேரியேஷனு. அந்த மாதிரி 2 பேசுகிறது தெரிஞ்ச விட்டு தான் இந்த மாதிரி வருத்தப்படாத கரடி சங்கம் சுட்டியில் ரொம்ப நாளாக அந்த தம்பி கரடி ஒன்று வரும் கூட, அந்த மஞ்சள் கலர் கரடி. அதுக்கு வந்து வாய்ஸு செட் ஆகல. சரி, அதுக்கும் ஏதாவது கொடுத்து பாருங்கன்னு அதை அனுப்புனா அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எப்படிங்க 2க்கும் பேச? மேஜர் பாயிண்ட் அவன் 2 தான் பேசிக்கிட்டே இருக்கும். அண்ணன் வந்து எப்பயாவது ஒரு தடவை, ஏய் தம்பி அவன் என்னமோ பிளான் பண்ணுறான் தம்பி, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பேசுவார். கொஞ்சம் கம்மியாக பேசுவார் அவர். இவங்க 2 பேருக்கும் தான் காம்பினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். இப்போ மோட்டு பட்டில் ஓடுறாரு,
அடே மோட்டு, என்னடா மோட்டு எப்போ பார்த்தாலும் பானை வைத்தா சமோசாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்க மோட்டு. வா மோட்டு, இந்த விஷயத்தை உடனே போய் சிங்கம் சார்கிட்ட சொல்லணும்டா. புர்புரி நகரை நம்ம 2 பேரும் எப்படியாவது காப்பாற்றணும் மோட்டு. சீக்கிரம் வந்துரு மோட்டு. சிங்கம் சார், புர்புரி நகரை காப்பாத்துங்க. அம்மா என்ன சார்? சார் மேலே பார்த்து சுடாதீங்க சார், வெறும் இளநியா விழும் சார். ஐயோ அம்மா, எஸ்கேப். இந்த மாதிரி அங்கே என்ன தோணுதோ அங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணி என்னோட ஓன் டைலாக் தான் எல்லாமே. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ரைட்டர் குரூப் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்து எல்லாம் பேசுகிறேன். அதெல்லாம் ஏதோ இருக்காது. ஹெட்ஃபோனில் இந்தியை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கோம். அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டு லெவலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பிடிக்கும். திடீர்னு வந்து இப்போது நியூ எபிசோடு நான் போய் பேசுகிறேன்னு வச்சுங்களேன். இப்போது பேசுகிறேன்னா என்ன பண்ணோம், இப்போ கரண்ட்டில் இருக்கிற படம் ஏதாவது ஒரு சாங் இருக்கு இல்லையா, பெரிய ஹிட்டு சாங் இருக்கு. புது எபிசோடுன்னு காட்டினான்னு என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து நான் கண்ணான கண்ணே பொன்னான பொண்ணே என் மேலே தூங்கவா, இந்த மாதிரி ஏதாவது அந்த பட்லு வாய்ஸில் அந்த குழந்தைய ஏதாவது ஒன்று போட்டு அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும் எனக்கு, அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி விஜய் படத்தில் என்ன ஒரு சாங்கு, இது கூட பேட்ட சாங்கெல்லாம் கூட போட்டிருக்கு. தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்தே வரணும், மோட்டோ ஓடி வந்துரு மோட்டோ. அந்த மாதிரி அது வந்து நியூ எபிசோட்னு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ரீச் ஆன ஒரு பெரிய சாங் இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் தான் இருக்கணும் மொழியை. ஒரு விஷயம் இதுனா என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு குழந்தைங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கும். அதனால வந்து அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட நான் போடணும்னு நினைக்க மாட்டேன். அந்த புலி பெரிய டைலாக் லென்த்தாக வந்து பேசினார் விஜய். என்ன போய் அவர் வேணாம் அப்படின்னு அவருக்கு சால்வ் பண்ணார். அது முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக ஒரு 2-3 நாளில் வந்து ஒரு எபிசோடில் யதார்த்தமாக போட்டில் காட்டில் போவாங்க, லாரி நின்றும் ஒரு புலி உங்களை விரட்டிட்டு. மோட்டோ இது சாதாரண புலி இல்லை, இது விரட்டும் புலி, இது துரத்தும் புலி, நம்ம ஓடும் புலி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆமாம் அதை உடனே அதை வந்து போட்டு நம்ம அந்த டியூன் மட்டும் வச்சுப்போம். அந்த டியூன் மட்டும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் போட்டது தான் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு மேடுடா, அதில் திரும்பி பார்க்காம ஓடுடா, சைக்கிளுக்கு படைச்சானே பெடலு, எனக்காக படைச்சானே மெடல். இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் ஒன்று அமைஞ்சுது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போதே மிக்ஸி வந்து ஏதோ டிஸ்கவுண்ட்டில் ஒரு ஒயிட் கலர் ஸ்வெட்டர் ஒன்று வாங்கி வந்திருப்பாங்க. அதை வாங்கி ரொம்ப ஆசையாக வச்சுட்டு போயிருப்பாங்க. பார்த்தா வாங்கின கடையில் எதை மறந்துடுவாங்க. அதை கொண்டு வரதுக்காக அவங்க ஷின்சான் நான் போய் அம்மா அந்த இதை கொண்டு வந்துடுறேன், நீ வீட்டிலேயே பத்திரமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஒயிட் கலர் ஸ்வெட்டர் இருக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தோணுது, அதை நேராக போய் போட்டுக்கிட்டு இத்தினோண்டு எஸ்கீம் மாதிரி அதுக்குள்ளே பூந்துப்பான். போட்டு அந்த தோட்டம் பூரா சுற்றி இந்த ஒயிட்டு அந்த ஸ்வெட்டரே நார் அடித்து வரல. பார்த்தா செடி புல்லுலாம் ஏகப்பட்ட டஸ்ட் ஆகிடும். ரிட்டன் வந்து அவங்க அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னா அது இதுக்குள்ளே நின்று முடிச்சுட்டு இருப்பான். நான் பார்த்தோன்னே ஷின்சான் என்ன பண்ணி வச்சுருக்க, இப்போ இந்த ஸ்வெட்டரை நான் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்டேன்னு ஷின்சான் சொல்லுவான், வெள்ளை கலர் ஸ்வெட்டர் தான், இந்த கலர் பெட்டர் தான், இனிமேல் இந்த ஸ்வெட்டரை நீங்கள் போட்ட மாதிரி தான் அப்படின்னு அந்த எபிசோட் முடியும். இதில் கசாம சொல்லுவார், அவன் இப்போ பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஷின்சான் உன்னெல்லாம் எப்படி வீட்டில் வச்சுருக்காங்க, நான்லாம் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா, வெண்ணை வாசின் லண்டன் ஷின்சான் அந்த செருப்படுங்க அப்படின்னுவான். ஸோ சடனாக அவனை வந்து அந்த ஸ்பாட்டில் மொக்க பண்ணுற மாதிரி ஒரு இவனை விட்டால் வந்து யாருமே கசமாக வந்து கலாய்க்க மாட்டாங்க. அந்த ஒரு டிட் ஃபார் டேட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். மசாவ் இன்னசென்ட், ரொம்ப அவருக்கு ஷின்சானுக்கு ரொம்ப பிடிச்ச பக் பண்ணுற கேரக்டர் அந்த மசாவ் தான். எதுக்கு எடுத்தாலும் ஏன்னு அழுது கலாட்டா பண்ணுற ஒரு கேரக்டர் அது. பின்றிய கசாமா நீங்க பாட்டு இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, முடிஞ்ச ஸ்பீடா போட்டு கட்ட ஆடி காட்டுறேன். ஷின்சான் கேரக்டருக்கு அடையாளமே உங்கள் வாய்ஸ் தான். யாராவது உங்ககிட்ட அதை பற்றி கேட்டிருக்காங்களா? பண்ண டைம்லேயே அதை பற்றி கேட்டிருக்காங்களா? என்னென்ன அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சிது? ஷின்சான் பேசிகிட்டு இருந்த டைம்லேயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நான் தான் ஷின்சான் பேசுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு குட்டி பையன் தான் பேசிகிட்டு இருக்கேன் போல இருக்குது, யார் இந்த பையன் எந்த பேச்சு பேசுகிறான்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நேரில் பார்த்தவங்க, ஸ்டுடியோவில் எங்கூட ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த பக்கமாக அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டுடியோ வீட்டில் எழுந்துச்சு ஓடி இருக்காங்க. கவுண்டர்ஸ்லாம் அந்த ஸ்பான்டேனியஸாக வரதெல்லாம் பார்த்து. அப்புறம் நிறைய எனக்கு இது பசங்க தான் பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஷின்சான் ஷோவை. பசங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்க்குறாங்க, அது ரீச் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுது. அப்புறமா தெரிஞ்சுது எல்லாம் வந்து காலேஜ் போகிற பசங்களும் பார்க்குறாங்க. ஆச்சரியம் என்னென்னா நம்ப மாட்டாங்க, ஆனால் தே வர் வெரி ஹாப்பி அபவுட் வாட் இஸ் ஷின்சான். அவனோட கலாய்க்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சது எல்லாருக்குமே. சயின்ஸ் ஸ்டூபிட் வந்து இது ஷின்சான் மாதிரி அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு கால். போய் பார்க்குறேன், பார்த்தா தெரியுது அது வந்து ஃபெயில் கம்ப்ளீஷன்ஸ்லாம் வச்சு
அதை சயின்ஸ் ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணி கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். 20 மினிட்ஸ் டாக்கி இருக்கும், இன்ஃபர்மேஷனும் இருக்கும், அது வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி கலாய்க்கவும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு அப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஷோ, இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. அது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த ஷோ போகும், டப்புன்னு ஒரு 1/2 hour முடிகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஒரு எபிசோட் முடிக்கிறது கிட்டத்தட்ட 7 to 8 hours ஆகும். ஸ்கிரிப்டிங் பண்ணி அந்த டைலாக் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணி பேசி அவ்வளோ நிறைய டேக்ஸ் எடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் அது.